ஹாய் ஆல், சண்டே கால்ஸ் ஃபார் சம்திங் ஸ்பெஷல். அதனால் இன்றைக்கி நம்ம கொங்கு நாடு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜ் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக், ஷாலட்ஸ். அதுக்கப்புறம் கூட சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் இஸ் ரெடி. இப்போ சோயா சங்க்ஸில் அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்து கொஞ்சம் கர்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் மேரினேட் ஆக விடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் இதுலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீ விட்டுக்கலாம். பே லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார் அனீஸும் போட்டுக்கலாம். கூட சேர்த்து சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ், பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சாட்டே again. இதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, புதினா இலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது குக் ஆகட்டும். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கோகோனட்டுமே கேஷ்யூஸ் போட்டிருக்கேன். கேஷ்யூ கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர், ஜீரா, கொஞ்சம் ஷாலட்ஸ் தண்ணி விட்டு இதெல்லாமே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிச்சமான தேங்காய் பாலை வேஸ்ட் பண்ணாமல் அதில் கொஞ்சம் சுகர் போட்டு குடிச்சிட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் ஹாவ் ஜாக்ரி அட் ஹோம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல
சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸ் இது. நான் ஜீரா ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நார்மல் ரைஸ் இல்லை புல்லட் ரைஸ் எந்த ரைஸ் இருந்தாலுமே ஓகே, ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு தவா வச்சு அதுக்கு மேலே இந்த ரைஸை வச்சுட்டோன்னா அது தம் ஆயிரும். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணலாம். கூடவே சேர்த்து அனியன்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு, குக் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் ரெடி டு பி சர்வ்ட். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நான்வெஜ் செய்யும் போது எப்போவுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப கூடும். ப்ளஸ் அந்த சிக்கன் ஸ்மெல்லுமே வராது. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன், எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, இப்போ கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டிருக்கேன். எப்போவுமே நீங்கள் சிக்கனுக்கு மட்டன் மசாலாவும் மட்டனுக்கு சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் நீங்கள் 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்கோங்க. ஸோ இந்த சிம்பிளான ஒயிட் பிரியாணி வித் சிக்கன் கிரேவி இஸ் an ultimate காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ளேவருக்கு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண போகிறேன். அது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மல்லி இலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ the chicken gravy is ready. ஸோ இப்போ என்னோடய பிரதர் what is this, Iji? that is Konganadu biryani. So it is Soya biryani. It is a South Indian delicacy, I believe. Yes. Yeah. And what is this?
That is chicken gravy. Okay, and this is kebab, I know. And this And that is now- raita. This Yes. is raita. Okay, I'm gonna taste. I'm gonna let you know how the food is. Sure, Anna. It depends on my expression. If I say it means it's good. If I say it means it's not nice. Okay. I'm Okay. tasting now, guys. Okay. I'm tasting this with curry. Food is good. I'm really smitten by the culinary skills of Vijay. It's really nice. I want to try this with curd. Yeah, likewise, it's very good with curd also. And Vijay, is it chicken or is it any other meat? That is chicken. Okay. Chicken, as usual, it is tasting like chicken, but taste is really good. Yeah. Vijay, Thank I you for give the you 5 feedback. stars. I give you 5 stars. Guys, you can please subscribe to her channel. You will not regret. Bye, and let me have the dish. Thank you.